சன்ஸ்டார் நன்றி. அம்பத்தூர் அடுத்து திருமலையில் மணிகண்டபுரத்தின் பக்கத்தில் முல்லை நகரில் வந்திருக்கிறோம். அவர் அலைன்ஸ் வந்து கொடுத்தாரு. ஒன்றும் ஃபோட்டோ பைட்டோ வாங்கலை, அப்போவே கொடுத்து ரெடி பண்ணி கொடுத்தோம். அப்படி அப்பாவே பேசுவார் உங்ககிட்ட, அம்மா 2 பேரும் பேசுவார். வணக்கங்க. ரவி ஐயாவை பத்தி நம்ம நிறைய பதிவுகள் நம்ம போட்டிருப்போம் அவரோட யூடியூப் சேனல்ல. இன்னைக்கு ஒரு மிராக்கிள் இவர் பண்ணிருக்கிறது வந்து உடனே அலைன்ஸ் வந்து உடனே யாருக்குங்க நடக்கும், வந்த அன்னைக்கே நடந்திருக்கு, தெரியணும் இல்லையா? அதனாலதான் நாங்க அவங்க வீட்டுக்கு வந்திருக்கோம். நான் வந்து திருமணவாயில இருக்கிறேன். எனக்கு ஒரு பையனுக்கு பொண்ணு அலைன்ஸ் பார்த்துருந்தோம். சரி பார்த்தோன்னா எல்லா இடத்துலையும் கேள்விப்பட்டேன், இது மாதிரி சன்ஸ்டார் வந்து ரொம்ப பண்ணுறாங்க அப்படின்னு. சரி பார்த்தோன்னே அவர்கிட்ட கொடுத்துட்டு அவர் எடுத்து கொடுத்தாரு, போட்டாலாம் பார்த்தேன். எனக்கு செட் ஆகாத மாதிரி இதுன்னு சொல்லிட்டு கிளம்பலாம் பார்த்தா, இருங்கன்னாரு, வெயிட் பண்ணோன்னா நம்ம லோக்கல்லே இருக்கிறாங்க பார்க்குறீங்க. பார்த்தோம், எங்களுக்கு பிடிச்சோன்னா அப்பயே அவர் ஃபோன் நம்பர் கொடுத்தாரு. ஃபோன் பேசணும் டைரெக்டாக அவங்க பொண்ணு வீட்டுக்கார்கிட்ட பேசணும். பொண்ணு வீட்டுக்காரர் ஸ்பாட்லேயே வர வச்சார். அங்கேயே உள்ளே உட்கார வச்சு என் பையனே வர வச்சு அவருடைய ஆஃபீஸ்லேயே உட்கார வச்சு 2 பேரும் பேசணும். பேசி வந்து ஒரு அதிசயமான காரியம் நடந்தது. அது ஸ்பாட்லேயே முடிஞ்சிச்சு எங்களுக்கு. அன்றைக்கி பார்த்தோம், மறுநாள் நாங்கள் போய் பார்த்தோம். அதுக்கு மறுநாள் அவங்க வந்து பார்த்தாங்க. அதுக்கப்புறம் 5 நாளில் வந்து 2 பேரும் கை நினைச்சோம், மோதிரத்தை மாற்றின்னு நிச்சயமனம் பண்ணி மோதிரத்தை மாற்றிட்டோம். இது ஒரு அதிசயமான இதுதான், எனக்கு ரொம்ப பிடிச்சது அவர்கிட்ட. அதனால் அவருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். சன்ஸ்டார் ரவி ஐயாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா வந்து என்னுடைய பையனுக்கு வந்து நாங்கள் ரொம்ப நாளாக வந்து பொண்ணு பார்த்துன்னு இருந்தோம். ஆனால் எங்களுக்கு எதுவுமே வந்து செட் ஆகலை. ஒரு கடவுள் பக்தி இருக்கிற பொண்ணு தான் கிடைக்கணும், மற்றபடி எந்த ஒரு இதுவும் நாங்கள் எதிர்பார்க்கல. அப்படி ஒரு இதில் நாங்கள் போய் பார்த்தோன்னே அவர் என்ன சொன்னார், அவங்க ஒரு புக்கை எடுத்து காமிச்சாரு. எங்ககிட்ட எதுவுமே வாங்கலை, ஃபோட்டோ மட்டும் தான் பார்த்தாரு. மற்றபடி எழுதி கொடுங்க, பேர் என்ன, ராசி என்ன எதுவுமே கேட்கல. போனோம், பார்த்தோம், ஒரு புக்கை எடுத்து கொடுத்தாரு. இந்தாம்மா ஃபோட்டோ எல்லாம் பாரு, உனக்கு எந்த பொண்ணு பிடிச்சிருக்குதோ சொல்லுமா, நான் இது பண்ணுறேன்னாரு. எடுத்து பார்த்தோம். கிளம்புறேன், நான் சொல்லாத வரக்கூடாது, நாங்கள் போயிட்டு வரேன். நான் இருமா, உனக்கு என்னம்மா நீ எதிர்பார்க்குற, லோ பார்க்குறியா, எப்படி பார்க்குறேன்னாரு. எனக்கு அப்படிலாம் எதுவும் பார்க்கலண்ணா, நல்ல பொண்ணு மட்டும் இருந்தா போதும்ண்ணா அப்படின்னு. சரி இருமா, உனக்கு ஒரு பொண்ணு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை காமிச்சாரு. எப்படிமா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்குண்ணா அப்படின்னு. உடனே ஃபோன் நம்பர் போட்டு கொடுத்து, இருந்தாம்மா உன்னோட டீட்டெயிலாம் அவங்களுக்கு சொல்லுமா அப்படின்னாரு. நான் அவங்களுக்கு சொன்னேன். அவங்க என்கிட்ட பேசுனாங்க, என்னம்மா எத்தனை, எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, கல்யாணம் ஆயிடுச்சு, இன்னும் 2வது பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இது 3வது பையன் அப்படின்னு. சரி அப்படிங்களா, ஈவினிங் வாங்க பேசலாம் நேராக வச்சுன்னாரு. நாங்கள் 2 பேரும் சாயந்தரமாக போனோம். அப்படியே பையனையும் கூட்டின்னு வாங்கன்னாரு. பிள்ளையும் கூட்டின்னு போனோம். பார்த்தாரு, அவங்களுக்கு பிடிச்சிருந்தது. நான் சில விஷயம் பேசினேன், அவங்களும் பேசினாங்க. எங்கள் 2 பேருக்கும் பிடிச்சிருந்து. அண்ணா பிடிச்சிருக்குண்ணா அண்ணன். சரி அப்புறம் என்னம்மா பார்த்து முடிவு பண்ணுங்கன்னாரு. போனது ஒரே நாள் தான், மத்தியானமாக போனோம். எங்களுக்கு சாயந்தரமே ஓகே ஆயிடுச்சு. அப்புறம் 2 நாள் கழிச்சு நாங்கள் திங்கக்கிழமை போனோம். புதன்கிழமை போய் நாங்கள் பொண்ணை பார்த்துட்டு வந்தோம். வெள்ளிக்கிழமை அவங்க வந்து மாப்பிள்ளை வீட்டை பார்த்தாங்க. ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு நாங்கள் ஒப்பு தாமலமே பண்ணிட்டு முடிச்சிச்சு, நல்லபடியாக முடிஞ்சுது. இது போல் யாருக்கெல்லாம் வந்து நீங்கள் எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்களோ, ரொம்ப நாள் கல்யாணம் ஆகாத இருக்கிறீங்களோ, அவங்கெல்லாம் வந்து இங்கே வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற, உங்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரியும் ஒரு நல்ல பொண்ணாகவும் ஒரு பாலமாயும் ஒரு இதுவாகவும் அவர் காணப்படுறாரு. அவர் வந்து ஒரு பொருளாதாரத்துக்காக செய்யலை, ஒரு உதவியாக தான் செய்கிறாரு. அதனால நீங்களாம் உங்களுக்கெல்லாம் யாருன்னா தேவைப்பட்டா அவரை வந்து அணுகுங்க. அவருக்கு நன்றி சொல்ல விதமா ஒரு சால்வையை அணிவிக்கிறேன்.